ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜிஎஸ்டியில் ரீசெண்டாக நிறையவே சேஞ்சஸ் கொண்டுட்டு வந்திருக்காங்க. எக்ஸாம்பிள் இப்போ ஜிஎஸ்டிஆர் ஒன்று நீங்கள் ஃபைல் பண்ண போறீங்கன்னா டேபிள் 13 ஃபைல் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அந்த ப்ராசஸே கம்ப்ளீட் பண்ண முடியுது. இதில் நிறையவே டவுட்ஸ் இருக்குது, எப்படி இதை ஃபைல் பண்ணுங்கிற மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ இந்த மாதிரியான வெப்சைட்டில் இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுற நம்ம எப்படி இந்த ஜிஎஸ்டி ஒன் ஃபைல் பண்ணுங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதை டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே அழுத்திடுங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்மளோட ஜிஎஸ்டி போர்ட்டலை லாகின் பண்ணிடலாம். லாகின் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த இடத்துல ஃபைல் ரிட்டர்ன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களோட ஹோம் பேஜ் டேஷ்போர்ட்ல ஜஸ்ட் அதை ஒரு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களோட ஃபினான்சியல் இயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரீசெண்டாக வந்திருக்கிற ஃபினான்சியல் இயரை நம்ம செலக்ட் பண்ணிப்போம். குவார்ட்டர் கேட்குது, ஏப்ரல் டு ஜூனை செலக்ட் பண்ணிடுவோம். அடுத்து பீரியட் கேட்குது, நம்ம வந்து ஜூன் மந்த்து செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல சர்ச் கொடுக்கலாம். ஓகே, இதில் வந்து நம்ம ஜிஎஸ்டிஆர் ஒன்று எப்படி ஃபைல் பண்ண போகிறோம், இதில் வந்துருக்கிற அப்டேட் பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இன்னுமே டீட்டெயிலாக நம்ம ஜிஎஸ்டி எப்படி எடுத்ததுக்கப்புறமா மந்த்லி என்னென்ன ரிட்டர்ன்லாம் ஃபைல் பண்ணும், அந்த ஷீட்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணும், அமேசான் அந்த டேட்டா எப்படி டவுன்லோட் பண்ணுங்கிறதுக்காக டெடிகேட்டடாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எப்படி ஜிஎஸ்டிஆர் ஒன்றில் என்ன அப்டேட் வந்திருக்கு, அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஜஸ்ட் ஜிஎஸ்டிஆர் ஒன்றை கிளிக் பண்ணிடுங்க. இந்த இடத்துல ப்ரிப்பேர் ஆன்லைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஒரு கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் நீங்கள் யூஸ்வலாக ஃபைல் பண்ணுற மாதிரியான ப்ராசஸ் தான். இந்த இடத்துல வந்து B2Bக்கான ரிப்போர்ட் எல்லாத்தையுமே நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து B2C ரிப்போர்ட் எல்லாத்தையுமே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து B2B டிரான்சாக்ஷனுக்கு கிரெடிட் நோட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது எல்லாமே இந்த இடத்துல நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதில் ரீசெண்டாக நிறைய பேர் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த டேபிள் 13 இருக்குல்ல, டாக்குமெண்ட் இஷ்யூடுன்னு, இது ஃபைல் பண்ணால் மட்டும் தான் அவங்களோட ஜிஎஸ்டியை ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்குது. டேபிள் 13 நம்ம எப்படி ஃபைல் பண்ணலான்னு பார்க்கலாம். ஜஸ்ட் அந்த டேபிள் 13 ஒரு கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் அமேசானில் செல் பண்ணிட்டு நிறையவே ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட ரெவன்யூ எப்படி ஸ்கேல் பண்ணுறதுன்னு தெரியலனா, இதுக்காக நம்ம ஒரு ஃபுல் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த கோர்ஸில் எப்படி நம்ம ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறது, எப்படி அக்கௌண்ட் செட்டப் பண்ணுறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்மளோட சேல்ஸை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுங்கிற வரையே அட்வான்ஸ் லெவலுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான வேலை எக்ஸ்பிளைன் பண்ணி, இது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிடுங்க. நீங்கள் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுனால உங்களுக்கு லைஃப் டைம் ஆக்சஸ் கிடைக்கும். அதோட சேர்த்து நிறையவே ரெகுலரான இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் எல்லாமே அதில் நம்ம ஷேர் பண்ணுவோம். யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ உங்களுக்கான ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க மட்டும் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டேபிள் 13 கிளிக் பண்ணோன்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த வீடியோவில் நான் இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்பவே டீட்டெயிலான டியூட்டோரியல் மேக் பண்ண போகிறதில்ல. இது அதுக்கான வீடியோ கிடையாது. இ-காமர்ஸ் பிஸ்னஸ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, என்னால் மந்த்லி ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட் என்னால் அஃபோர்ட் பண்ண முடியலன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான பேசிக் டியூட்டோரியல் மட்டும் தான் நான் மேக் பண்ணியிருக்கேன். இதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு செக்ஷன்லையும் நம்ம என்ன அப்டேட் பண்ணுங்கிற வீடியோ இது கிடையாது. ஜஸ்ட் ஓகே, இப்போ நீங்கள் இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ண போறீங்கன்னா ரொம்பவே சிம்பிளா இதை எப்படி ஃபைல் பண்ணலாம்னு பார்க்கலாம். இது எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணிடுங்க. நமக்கு இதுல ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இன்வாய்ஸ் ஃபார் அவுட்வர்ட் சப்ளை, இதுல மட்டும் தான் நம்மளோட டேட்டாவை நம்ம என்டர் பண்ண போறோம். இந்த டாக்குமெண்ட் ஆட் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு இதுக்கான டேட்டா தேவை. இப்போ நீங்க அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோலாம் செல் பண்ணீங்கன்னா அது எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அமேசான்ல எப்படி டவுன்லோட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஓகே, அமேசான்ல நீங்க டாக்ஸ் ரிப்போர்ட் செக்ஷனுக்கு வந்துருங்க. இதுக்கு எப்படி வரணும்னு தெரியலனா ரொம்பவே சிம்பிளான ஆப்ஷன் தான். இந்த இடத்துல மெனு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதில் ரிப்போர்ட்னு ஒரு செக்ஷன் இருக்கும், அதில் டாக்ஸ் டாக்குமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் மெர்ச்சன்ட் டாக்ஸ் ரிப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த மெர்ச்சன்ட் டாக்ஸ் ரிப்போர்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இந்த மெர்ச்சன்ட் டாக்ஸ் ரிப்போர்ட்டை கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துல ஜிஎஸ்டி மந்த்லி ரிப்போர்ட்னு ஒரு செக்ஷன் இருக்குல்ல, இதை தான் நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். இதில் டவுன்லோட் ரிப்போர்ட்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களோட ஃபினான்ஷியல் இயரையும் மந்த்தையும் செலக்ட் பண்ணிடுங்க. ஜஸ்ட் நான் ரேண்டமாக இந்த இடத்துல ஜனவரி மந்த்துக்கான ரிப்போர்ட்டை டவுன்லோட் பண்ணுறேன். டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறமா ஜஸ்ட் அந்த ரிப்போர்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அமேசான்லேருந்து இந்த டேட்டா டவுன்லோட் பண்ணிட்டோம். இதில் நமக்கு மெயினாக தேவைப்படுறது என்னன்னா இந்த இன்வாய்ஸ் நம்பர் தான் தேவைப்படும். ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு ஃபில்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஹெட்டிங்கில் ஒரு ஃபில்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை அசெண்டிங் டு டிசெண்டிங் கொடுத்துங்க. நான் A to Z கொடுத்துட்றேன். A to Z கொடுத்தோன்னே இது சீரியலாக நமக்கு நம்மளோட இன்வாய்ஸ் நம்பர் வந்திருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா IN போட்டுட்டு 641 ஸ்டார்ட் பண்ணி நமக்கு ஆல்மோஸ்ட் 795 வரையும் இருக்குது. இந்த டேட்டா மட்டும் தான் நமக்கு தேவைப்படும். ஜஸ்ட் இதுக்கு கீழே நிறைய ஆப்ஷன் இருக்குல்ல, இது எல்லாமே கேன்சல் ஆர்டர்ஸ். இந்த இடத்துல நமக்கு இன்வாய்ஸ் நம்பர் எதுவுமே ஜெனரேட் ஆகலை, அதனால இதை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். டேரெக்டாக இதை நம்ம டெலீட் பண்ணிடுவோம். ஓகே, இது எல்லாத்தையும் நீங்கள் டெலீட் பண்ணதுக்கு அப்புறமா அகைன் ஜிஎஸ்டி போர்ட்டல் வந்துருங்க. இந்த இடத்துல ஆட் டாக்குமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி ஒன்றில் தான் இருக்கான்னு செலக்ட் பண்ணிருங்க. இன்வாய்ஸ் ஃபார் அவுட்வர்ட் சப்ளைன்னு தான் நம்ம டேட்டா எல்லாமே என்டர் பண்ண போகிறோம். ஜஸ்ட் அதை ஒரு கிளிக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஃப்ரம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதில் ஃபஸ்ட்டு என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை கொடுங்க. நமக்கு ஃபஸ்ட்டு இன்வாய்ஸோட வேல்யூ என்ன, IN ஐஃபனை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் 641 இருக்குது. 641 தான் நம்மளோட இன்வாய்ஸ் நம்பர் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதோட எண் நம்பர் என்ன, என் நம்பர் வந்து 795.
நம்ம இன்வாய்ஸ் நம்பர் எதில் ஸ்டார்ட் பண்ணி எதில் முடியுதோ அந்த டேட்டா எல்லாமே நம்ம என்டர் பண்ணிட்டோம். அடுத்தது இந்த இடத்துல டோட்டல் நம்பர் ஆஃப் இன்வாய்ஸ்னு கேட்குது. இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் இன்வாய்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இது ரொம்பவே சிம்பிளான கான்செப்ட் தான். எந்த நம்பரில் முடியுதோ அதை என்டர் பண்ணுங்கள். ஜஸ்ட் 795 மைனஸ் ஸ்டார்டிங் நம்பர்னா 641 ப்ளஸ் 1. டோட்டல் நம்பர் ஆஃப் இன்வாய்ஸ் வந்து 155. நெக்ஸ்ட் இந்த இடத்துல எத்தனை இன்வாய்ஸ் கேன்சல் ஆகிருக்குன்னு கேட்குது. அந்த கேன்சல் ஆன இன்வாய்ஸோட டேட்டா தான் நமக்கு தேவை. அகெயின் நம்ம அமேசான்லேருந்து டவுன்லோட் பண்ணோம்ல அந்த ஷீட்டுக்கே போயிடுவோம். இதுக்கு மேலே இந்த இடத்துல டிரான்சாக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை ஒரு கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோன்னா இந்த இடத்துல கேன்சல்னு ஒரு மட்டும் ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அந்த கேன்சலை மட்டும் ஒரு செக் பண்ணுங்கள். கேன்சலை கிளிக் பண்ணோன்னா டோட்டலாக எத்தனை இன்வாய்ஸ் கேன்சல் ஆகிருக்குங்கிற மாதிரியான டேட்டா நமக்கு கிடச்சிரும். இப்போ டோட்டலாக எத்தனை இன்வாய்ஸ் கேன்சல் ஆகிருக்குன்னா 8 இன்வாய்ஸ் கிட்ட கேன்சல் ஆகிருக்கு. இந்த இடத்துல 8 கொடுத்துருவோம். ஜஸ்ட் 8 கொடுத்தோன்னே நம்மளோட நெட் இன்வாய்ஸ் எவ்வளோ 147ங்கிற மாதிரியான டீட்டெயில் இந்த இடத்துல வந்துருச்சு. இது கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா இந்த இடத்துல ஆட் ரெக்கார்ட் கொடுங்க. இப்போ நம்ம அமேசானுக்கான டேட்டா ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். இது இன்னொரு சின்ன ஒரு ரீகேப் மட்டும் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதில் என்ன டேட்டா என்டர் பண்ணியிருக்கோம்னா, நம்மளோட இன்வாய்ஸோட ஸ்டார்டிங் நம்பர் என்ன, எண்ட் நம்பர் என்னன்னு கேட்டிருக்கு. டோட்டலாக எத்தனை இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கோம், இல்லை எத்தனை கேன்சலுங்கிற மாதிரியான டேட்டா மட்டும் தான் என்டர் பண்ணியிருக்கோம். இது ரொம்பவே சிம்பிளான ஆப்ஷன் தான். இந்த டேட்டா எல்லாமே அமேசான்லேயே இருந்துச்சு. ஜஸ்ட் அதை நம்ம காப்பி பேஸ்ட் தான் பண்ணியிருக்கோம். அகைன் நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் எப்படி இந்த டேட்டாலாம் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துலாம். இப்போ நான் ஆல்ரெடி உங்களோட டைமை வேஸ்ட் பண்ண வேணான்னு ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு மந்த்லி ஜிஎஸ்டி ரிப்போர்ட் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இந்த ரிப்போர்ட்டை ஓப்பன் பண்ணோடனே இது ரொம்பவே சிம்பிளான ஆப்ஷன் தான். இந்த ரிப்போர்ட் டவுன்லோட் பண்ணோடனே இந்த இடத்துல செக்ஷன் 13 ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் செக்ஷன் 13 ஒரு கிளிக் பண்ணுங்கள். செக்ஷன் 13 கிளிக் பண்ணோடனே நம்ம என்ன டேட்டா ஃபைல் பண்ணுமோ அது எல்லாமே இந்த இடத்துல டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் இன்வாய்ஸ் சீரியல் நம்பர் இருக்குல்ல, அது ஒரு காப்பி பண்ணிக்கலாம். நம்மளோட ஜிஎஸ்டி போர்ட்டலில் ஜஸ்ட்டு ஸ்டார்ட் நம்பரில் பேஸ்ட் பண்ண போகிறோம். அகெயின் என் நம்பர் இருக்குது, அப்படியே காப்பி பண்ண போகிறோம். இந்த இடத்துல பேஸ்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் இன்வாய்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் நமக்கே தெரியும். கால்குலேட்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு லாஸ்ட் நம்பர் நமக்கு என்ன இருக்குது 175 இருக்குது. ஜஸ்ட்டு 175 மைனஸ் 1 ப்ளஸ் 1 கொடுத்தோன்னா 175 நமக்கு வந்துடும். ஜஸ்ட்டு 175 கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இந்த இடத்துல டோட்டல் கேன்சல் எவ்வளோன்னு கேட்குது. கேன்சலுமே நம்ம கால்குலேட் பண்ண வேணாம், ஃப்ளிப்கார்ட்லேயே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு 10 கேன்சல் ஆகிருக்குன்னு காட்டுது. 10ன்னு கொடுத்துருவோம். நெட் இஷ்யூடு வந்து 16 ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கால்குலேட் பண்ணிடுச்சு. அதே மாதிரி ஃப்ளிப்கார்ட்லேயுமே காட்டுது. ஓகே, இப்போ நம்ம அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் எப்படி இந்த டேட்டாவெலாம் வச்சு ஃபைல் பண்ணணும்னு பார்த்துட்டோம். நீங்கள் மீஷோலையும் செல் பண்ணிங்கன்னா மீஷோ தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். இந்த அளவு என்ஹான்ஸாக நமக்கு டேட்டா கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்மளாக தான் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். மீஷோவில் அந்த ரிப்போர்ட்லாம் டவுன்லோட் பண்ணி எப்படி நம்ம ஃபைல் பண்ணலாங்கிறதையும் டீட்டெயிலாக பார்த்துலாம். ஓகே, மீஷோவோட ரிப்போர்ட் நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு நமக்கு தேவைப்படுறது என்னென்னா சேல்ஸ். ஜஸ்ட்டு சேல்ஸை கிளிக் பண்ணலாம். இப்போ நம்ம இதுவரையும் ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசான்லேயும் அவங்களே நமக்கு இன்வாய்ஸ் சீரியல் நம்பர் கொடுத்துட்டாங்க. மீஷோவில் நமக்கு எந்த வித நம்பருமே இல்லை. இந்த இடத்துல வந்து ஜிஎஸ்டி நம்பருக்கு எக்ஸாம்பிள் நீங்கள் ஆர்டர் நம்பரையே நீங்கள் இன்வாய்ஸ் நம்பராக போடலான்னாலும் இது அந்தளவு சீரியஸாக இருக்காது. ஜஸ்ட் இதை நம்ம ஒரு ஃபில்டர் ஆட் பண்ணுவோம். ஹை டு லோ கொடுப்போம். ஜஸ்ட்டு ஹை டு லோ கொடுத்தோன்னா இது வந்து இப்போ இந்த இடத்துல 60 இருக்குது, அடுத்து 56 இருக்குது. இந்த மாதிரி ரேண்டமான நம்பராக இருக்கே தவிர நமக்கு ஒரு சீரீஸ் நம்பராக இல்லை. இன்வாய்ஸ் நம்பர் மீஷோவில் கொடுக்காதனால நம்மளே ரேண்டமாக ஒரு இன்வாய்ஸ் நம்பர் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த இன்வாய்ஸ் நம்பர் நம்மளே கிரியேட் பண்ணுவோம். நான் யூஸ் பண்ணுற ஃபார்மேட்டை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட்டு இது என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் இயரை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட பிராண்ட் நேமில் ஒரு 2 லெட்டர்ஸ் என்டர் பண்ணுங்கள். நான் ரேண்டமாக டிஆர்னு கொடுக்குறேன். டிஆர்னு கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் எந்த மந்த்துக்கான ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ண போகிறீங்களோ கொடுங்க. நான் எக்ஸாம்பிள் மே மந்த்துங்கிறதுனால மேன்னு கொடுத்துருவோம். இந்த இடத்துல 1ன்னு கொடுப்போம். கொடுத்துட்டு ஜஸ்ட் இதை அப்படியே எல்லா செல்லுக்கும் காப்பி பண்ணுங்கள். இது அப்படியே சீரீஸ் நம்பராக வந்துடும். இப்போ நம்மளுக்கான இன்வாய்ஸ் நம்பர் கிடச்சிருச்சு 1 2 3 4ன்னு. அதுக்கு அடுத்தடுத்த நம்பராக கிடச்சிருச்சு. இப்போ இதுதான் நம்மளோட சீரீஸ் நம்பர். இதை தான் நம்ம என்டர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இருக்கிற பில் நம்பர் அப்படியே காப்பி பண்ணிடுவோம். அகெயின் ஆட் டாக்குமெண்ட் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. லாஸ்ட்டாக நமக்கு இருக்கிற நம்பரை எண்டில் நம்ம கொடுத்துடலாம். 2ல் பேஸ்ட் பண்ணிட்டோம். நமக்கு டோட்டலாக எத்தனை இன்வாய்ஸ் இருக்குது 134 இருக்குது. ஜஸ்ட்டு 134 கொடுத்துருவோம். ஓகே, நமக்கு நெக்ஸ்ட்டு கேன்சல் கேட்குது. இந்த கேன்சல் வேல்யூ நம்ம போடுறதுக்கு அகெயின் நம்ம மீஷோலேருந்து ஒரு ரிப்போர்ட் டவுன்லோட் பண்ணோம்ல, அதை ஓப்பன் பண்ணிடலாம். இல்லை ஃபஸ்ட்டு சேல்ஸ் வேல்யூவில் நம்ம சீரீஸ் நம்பர் க்ரியேட் பண்ணி போட்டுட்டோம். அடுத்த இந்த இடத்துல ரிட்டன் இன்னொரு ரிப்போர்ட் இருக்கும். அந்த ரிட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம ரிட்டனுக்கான ரிப்போர்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதில் நமக்கு சீரீஸ் நம்பர்லாம் எதுவுமே தேவைப்படாது. நம்பர் ஆஃப் ரிட்டன் மட்டும் நமக்கு கிடச்சா போதும். ஜஸ்ட்டு நம்ம டோட்டலாக எத்தனை செல் இருக்குதுன்னு பார்த்தலாம். 48 இருக்குது. நமக்கு டோட்டலாக 48 ஆர்டர்ஸ் வந்து கேன்சல் ஆகிருக்கு. அந்த டேட்டாவை மட்டும் இந்த இடத்துல நம்ம என்டர் பண்ணுவோம்.
ஜஸ்ட்டு 48ன்னு கொடுத்துடலாம். நெட் இன்வாய்ஸ் எவ்வளோ இருக்குது? 86 இருக்குது. இது நீங்கள் எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த இடத்துல சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அந்த சேவை கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துடலாம். ஜஸ்ட் இதுக்கப்புறமா நீங்கள் ஃபைல் பண்ணுறது எல்லாமே யூஷுவலான ப்ராசஸ் தான். இந்த இடத்துல நம்மளோட B2B ரிப்போர்ட்டை ஆட் பண்ணுவோம். இந்த இடத்துல நமக்கு டோட்டலாக எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கோ அதை ஆட் பண்ணுவோம். அடுத்தது HSN வைஸ் சம்மரியும் எப்படி ஆட் பண்ணுங்கிறதுக்காக டெடிகேட்டடாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்த்துட்டு இது எல்லாமே ஆட் பண்ணிடுங்க. இதுக்கப்புறமா ரொம்ப சிம்பிளான ஆப்ஷன் தான். ஜெனரேட் சம்மரி கொடுத்துட்டு ப்ரொசீடிவ் ஃபைல் கொடுத்தாலே போதும். நமக்கு ஒரு OTP நம்மளோட ரிஜிஸ்டர் மெயில் ஐடிக்கும் ஃபோன் நம்பருக்கும் வரும். அதை வெரிஃபை பண்ணி நீங்கள் GSTR1 ஃபைல் பண்ணி முடிச்சிடலாம். இது ரொம்பவே சிம்பிளான ஆப்ஷன் தான். உங்களுக்கு இந்த GSTR1 ஃபைல் பண்ணுறதுல ஏதாச்சும் டவுட் இருக்கு, இல்லை நான் இன்னுமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ மேக் பண்ணாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம இன்னொரு வீடியோ மேக் பண்ணலாம். இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க.